கிறிஸ்தேசுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பார்த்து வருகிற பாகம் 5 உடைய தொடர்ச்சி. இது இதனுடைய கடைசி பாகமா இருக்கும். அப்போ 7 கால சபைக்கான 7 மெசேஜ் அங்க போகுது. ஒரு கால சபைக்கான மெசேஜ நம்ம சுருக்கமான வகையில படிச்சுட்டு வரோம். இது பாத்தீங்கன்னா அநேக சகோதரர்கள் அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க, ரொம்ப டீப் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. பட் அதுல இருக்கக்கூடிய சில காரியங்களை ரொம்ப எளிமையான வகையில தொகுத்து தான் உங்க மத்தியில வழங்கிட்டு வரோம். மற்றபடி ரொம்ப டீப்பான வகையில நம்ம அங்க பிரசன்ட் பண்ணல. ஏன்னா இந்த ரெவலேஷன் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் நாம எளிமையான வகையில புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி தான். ஸோ எனவே சகோதர சகோதரிகளே, நம்ம உள்ள போயிட்டு ரொம்ப டீப்பாவோ இல்லை ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட்ல போயிட்டு அந்த காரியங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேசிக் கிளாஸ்ல கேட்டுக்கிறோம், நிறைய ஆராய்ச்சிகள் இருக்குது. ஆகையினால இந்த ஒரு முழு ரெவலேஷன் புக்கை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆர்டர் படி அங்க போயிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ 2 மற்றும் 3 அதிகாரங்கள் இருக்கக்கூடிய 7 ஆவிகள் எப்படி கொடுக்கப்படுது, இந்த 7 ஆவிகளுடைய நோக்கம் என்ன இல்லைங்களா? ஜெயம் கொள்ளுகிற வகுப்பாரை உருவாக்குறது. ஜெயம் கொள்கிற வகுப்பாரை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் 7 ஆவிகளின் நோக்கம். இது தேவனிடம் இருந்து புறப்பட்டு வருகிறது. 7 மெசேஜ். ஸோ அந்த வகையில இந்த மெசேஜை கேட்டு உணர்வடைந்து எப்படி நாம இருக்கிறோம் என்பதை தங்கள் நிலைமையை புரிந்து கொண்டவர்களாக கொடுக்கக்கூடிய எச்சரிப்புகளையும் புத்திமதிகளையும் கேட்டு கீழ்ப்படிந்து ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் தரக்கூடிய வெகுமதியை நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ நம்ம 5 சபைக்கான காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். நம்ம ஒரு கால சபைக்கும் பார்த்தாலும் இதை படிக்கக்கூடிய நாம பிரசன்ட்ல இருக்கக்கூடிய நமக்கு ஒரு கால சபைக்கும் தேவன் கொடுத்துட்ட அந்த மெசேஜ் இருக்கக்கூடிய பாடங்கள் இன்றியமையாத பாடங்களா இருக்கு. சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது பிலதெல்பியா. சோ பிலதெல்பியா என்று பார்க்கும்போது இதனுடைய அர்த்தம் சொல்றாங்க சகோதர அன்பு. பட் இது ஏன் பர்டிகுலரா சகோதர அன்பு சொல்லியிருக்கணும் அப்படின்னு நமக்கு இது வரைக்கும் தெரியல. ஏன் அப்படின்னா நிறைய கமெண்ட்ரிஸ் போய் பார்க்கும்போது நிறைய மூத்த சகோதரர்களும் பார்த்தீங்கன்னா இந்த சகோதர அன்பு என்ற வார்த்தைக்கும் அந்த காலத்துல சபையில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்குது, அது நமக்கு இன்னும் சரியான ஒரு வகையில கமெண்ட்ரி கிடைக்கல. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் இதை ஏற்ற சமயத்துல இதை பத்தி நம்ம தெரிந்து கொள்வதற்கு. ஆனா இந்த காலப்பகுதி ஆரம்பிக்குது, ரெஃபர்மேஷன்ல இருந்து ஆரம்பிக்குது. அதை பத்தி பிரதர் சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ரெஃபர்மேஷன்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய காலப்பகுதி எது வரைக்கும் அங்க போகிறதாக சொல்றாங்கன்னா இது லேப்ஸ் ஆகுது. லேப்ஸ்னா புரியுது இல்லைங்களா? அதாவது 7ஆம் கால சபை ஆரம்பிச்சிருது, பட் 6ஆம் காலம் சபை 7ஆம் கால சபை உடைய துவக்கத்துல தான் முடியுது. இப்படித்தான் பிரதர் ரசல் அவங்க கூட கொடுக்குறாங்க லேப்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு தெரியும் 5 கால சபைகள் இல்லைங்களா? என்ன நிலைக்கு போயிட்டாங்கன்னா சபையுடைய சரித்திரம் பார்த்தீங்க எந்த லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம பார்த்தோம், மிச்சமா இருக்கிறவர்கள், மீதம் இருப்பவர்கள், அதாவது ரொம்ப ஒரு டெட் கண்டிஷனுக்கு வந்துட்டான். என்ன சொல்லணும்னா அந்த நாமினல் சர்ச்சஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபுல் கரப்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா ரொம்ப எஜ்ஜுக்கு வந்துட்டான், இன்னும் கொஞ்சம் விட்டா காலி, அந்த மாதிரி லெவலுக்கு வந்துட்டான். அப்படிதான் 5ஆம் கால சபையுடைய விஷயங்கள் மெசேஜ் அப்படித்தான் இருக்கும். ரொம்ப சாகிறதற்கு ஏதுவானவைகள் அந்த லெவலுக்கு வந்துட்டான், சாகக்கூடிய நிலைக்கு வந்துட்டான். இப்ப இந்த நிலையில தான் 1517 தேவன்
ஒரு ரெஃபர்மேஷன், சீர்திருத்தம். சீர்திருத்தம் ரெஃபர்மேஷனாலே அது ஒரு பிகினிங், ஒரு என்னங்க, அது ஒரு மறுபடியும் ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட இது எப்படி பெண்டகோஸ்ட் நாள்ல எக்லீஷியா சபை உடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் பெண்டிகாஸ்ட்ல ஆரம்பிச்சு இல்லைங்களா? அதே போன்ற ஒரு தொடக்கம் தான் மார்ட்டின் லூத்தர் நாட்கள்ல நடந்துச்சு. மார்ட்டின் லூத்தர் இவர் கூட நிறைய ஊழியர் இருந்துட்டாங்க. இதை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த ஒரு காலப்பகுதியில சீர்திருத்தங்கள் நிறையவே நடந்துச்சு. வரலாற்றுல படிக்கிறோம். இந்த காலப்பகுதியில தான், அதுவும் நம்ம வருஷங்கள் பார்க்கும்போது 1846ல பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுகிறது இல்லைங்களா? இதெல்லாம் விஷயங்கள் என்ன நம்ம எல்லாம் தெரியும். பரிசுத்தலம் சுத்திகரிக்கிறதுனா என்ன நம்ம ஏற்கனவே படிச்சு 2300 ராப்பகல் படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த ஒரு காலப்பகுதி ஒரு புது பிகினிங்காக, தொடக்கமாக இருக்கு. ஒரு சீர்திருத்தம் பண்ணக்கூடிய காலப்பகுதி. உண்மை என்ன, சத்தியம் எது என்பதை ஜனங்களுக்கு வெளிச்சம் போடக்கூடிய ஒரு காலப்பகுதியா இருந்துச்சு. அதுல மார்ட்டின் லூத்தர் பண்ணிட்ட வேலை ஒரு பிரம்மாண்டமான வேலை அவர் பண்ணிட்டாரு. இதெல்லாம் பேசிக் கிளாஸ்ல படிச்சோம். அப்போ இந்த ஒரு சபைக்கு சொல்லும் போது கர்த்தர் இயேசு தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா, பாருங்க, கிட்டத்தட்ட 5 கால சபையுடைய நிலை ரொம்ப, 5வது கால சபையில ரொம்ப எட்ஜுக்கு வந்தாச்சு. எங்கேயுமே ட்ரூத் பார்க்கறது ரொம்ப சிரமமாயிடுச்சு. ட்ரூத்தே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு கள்ள உபதேசங்கள் மேற்கொண்டிருக்கு. ரொம்ப எட்ஜுக்கு வந்துட்டாங்க. அந்த நிலையில கூட ஒரு சில பேர் தான் உண்மையா இருந்திருக்கிறாங்க. அப்போ சகோதர சகோதரிகளே, இப்பதான் 6ஆம் காலப்பகுதி வரும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு ஒரு டைட்டில்ல அறிமுகப்படுத்துறாரு. எப்படி கொடுத்துறாருன்னா, அதாவது பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும், பரிசுத்தம் உள்ளவரும் பிளஸ் சத்தியம் உள்ளவரும், தாவீதின் திறவுகோலை உடையவரும், தாவீதின் திறவுகோலை உடையவரும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அந்த திறவுகோலை வச்சிருக்கிறதுனால யாரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்கிறதாவது. இந்த வசனம் எங்க இருந்து எடுத்து பேசுறாரு? ஒருவேளை யோவான், ஒருவேளை ரெவலேஷன் 1:18 இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அங்கேயும் திறவுகோல் வருது. ஆனா அங்க திறவுகோள்கள் அப்படி பன்மையில வரும். இங்க அர்த்தம் மீனிங் வேற தெரியும். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல், இதனுடைய அர்த்தம் தெரியும் இல்லைங்களா? ஆனா இங்க வரக்கூடிய வசனம் தாவீதின் திறவுகோல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதுக்கு நம்ம க்ளூ எங்கதான் பார்க்கிறோம்னா, யோவான் எழுதும் போது இது ஏசாயா 22ஆம் அதிகாரத்துல இந்த தாவீதின் திறவுகோலை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூட்டாதபடிக்கு அவன் பூட்டுவான். இந்த வசனத்தை லிட்ரலா பார்க்கலாம், பட் நம்ம லிட்ரலா பார்க்க போறது இல்ல. அப்போ தாவீதுடைய வீடு ஒண்ணு இருக்குங்க. அது குறிக்கிறது கர்த்தர் இயேசுவும் சபை, இந்த கிரைஸ்ட் அப்படின்ற விஷயம். அல்லது இந்த ஒரு வீட்டுக்குள்ள போனோம்னா தேவனை தரிசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில விளக்கங்கள் பிரதர்சன் கொடுக்குறாங்க. அப்படின்னா தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு இடம் பொதுவா நம்ம எப்படிதான் சிம்பாலிக்க புரிஞ்சுக்கிறோம்னா, ஆசரிப்பு கூடாரத்துல பார்க்கிறோம், மகா பரிசுத்த ஸ்தலம். அப்ப மகா பரிசுத்தலத்துக்கு போகக்கூடிய ஒரு வாசல் ஒண்ணு இருக்குது. அதற்கான திறவுகோல் கர்த்தர் இயேசு கையில இருக்குது. அப்படின்னா அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ள போவதற்கான திறவுகோல் இருக்கு. அப்படின்னா திறவுகோல் சொல்லும் போது அது ஒரு திறந்து வைக்கிறது. எப்படி பேதுரு கிட்ட நான் உனக்கு திறவுகோலை கொடுக்கிறேன், ஒரு தொடங்கி வைக்கிறது அல்லது திறந்து வைக்கிறது, அந்த வாய்ப்புக்குள்ள பிரவேசிப்பதற்கான ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்துறது. அது கர்த்தர் இயேசுனால தான் நடந்துச்சு. பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒருவேளை நம்ம ஏற்கனவே படிச்சோம் போன கிளாஸ்ல, இதே ரெவலேஷன் 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நம்ம படிச்சோம் இல்லைங்களா? ஒரு வாசல் பரலோகத்துல திறந்திருக்க கண்டே. அதோட மீனிங் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஒருவேளை மறந்துட்டீங்கன்னா
போன அந்த 24 மூப்பர்கள் பத்தின ஸ்டடியில நீங்க மீண்டுமாக அதை நீங்க கேளுங்க. அங்க நம்ம பார்ப்போம். அதே விஷயம் தான் இங்க பார்ப்போம். அப்படின்னா இது என்ன மாதிரி ஒரு திறவுகோல்னா, என்ன மாதிரி கதவுனா, இதை வச்சு ஒரு வாய்ப்பை கர்த்தர் இயேசு திறக்கிறார். அந்த வாய்ப்பை பூட்டுறவர் யார் தானாமா? இயேசு தான். அப்போ ஏன் இந்த இடத்துல இந்த பாயிண்ட சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 5ஆம் கால சபையுடைய நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப எட்ஜுக்கு வந்துட்டான். சாகக்கூடிய நிலை இருக்கு. அந்த நிலைக்கு வந்துட்டான். இந்த கண்டிஷன்ல தான் 6வது சபை ஆரம்பிக்குது. ஒரு ரெஃபர்மேஷன், ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் சபையில நடக்குது. இது என்ன காமிக்குதுன்னா, ஒரு இன்னும் நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலையை உண்டாக்குது. இன்னும் எதுவும் முடிஞ்சு போகல அப்படின்ற ஒரு மனநிலையை உண்டாக்குது இல்லைங்களா? அப்பதான் சொல்றாரு, 6ஆம் கால சபை பத்தி சொல்லும் போதுதான் இப்பதான் படிக்க போற மெசேஜ கவனிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சோ அநேகர் விசுவாசிக்கிறது போல மார்ட்டின் லூத்தர், சில பிரதர்ஸ்ங்க வில்லியம் பென் அப்படின்றாங்க. ஓகே, இது உங்க தரப்புல விட்டுறோம். அப்போ சொல்றார் மெசேஜ், உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கும், உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்குது, கொஞ்சம் பவர் இருக்குது. ஆனா நீ என் நாமத்தை மறுதலியாம், என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, வாசலை திறக்கிறேன்னு சொல்லலைங்க. ஆக்சுவலி பிரதர் ரசல் பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அதாவது உனக்கு நான் இப்போ சத்தியத்தை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறேன். திறக்கிறேன் அந்த மாதிரி கொடுக்குறான். பட் இங்க வசனம் எப்படி வருதுன்னா, திறந்த வாசலை வச்சிருக்கேன். ஆல்ரெடி இந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கு, இன்னும் திறந்த மாதிரி தான் இருக்கு. நீ நினைச்சுக்காதீங்க டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு நினைச்சுக்காதீங்க, இன்னும் டோர் திறந்துதான் இருக்கு. அப்ப 6ஆம் கால சபையில டோர் க்ளோஸ் ஆயிராது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாம இங்க பார்ப்போம். இது என்ன டோர்னா, பரலோகத்துக்கு போவதற்கான டோர், ஹெவன்லி காலிங், பரலோக அழைப்புக்கான கதவு. சோ அப்படித்தான் நம்ம இந்த இடத்துல விசுவாசிக்கிறோம். அப்ப அந்த அழைப்பு 6ஆம் கால சபையில முடியாது, க்ளோஸ் ஆகாது. ஏன்னா டிவைன் பிளான் படி அது 7ஆம் கால சபை முடியும் போது தான் டோர் க்ளோஸ் ஆகும் இல்லைங்களா? சோ அப்போ திறந்த வாசலை உனக்கு நான் வச்சிருக்கிறேன், அது யாரையும் பூட்ட மாட்டான், பூட்ட முடியாது இல்லைங்களா? ஏன்னா இந்த கால பகுதி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் பலன் இருக்கு இல்லையா, ஆராய்ச்சி பண்ணுங்க. உண்மையிலே ரெஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜனங்கள் பைபிளை படிக்க ஆரம்பிச்சோம், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் இல்லைங்களா? அது பத்தி ஆராய்ந்து பார்த்து நிறைய சத்தியங்கள் கண்டுபிடிச்சோம். அப்போ வசனத்தை அவர்கள் மறுதலியாமல் கை கொண்டாங்க. மிக முக்கியமா அந்த மன்னிப்பு, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதி தான் இந்த விஷயம். இது ஒரு என்கரேஜ் அங்க பண்றேன். ஆச்சரியம் என்னன்னா, இந்த கால சபையில வாழ்ந்த ஜனங்களுக்கு எந்த ஒரு கடிந்து கொள்ளுதல் கொடுக்கல. ஏன்னா ஆச்சரியமா இருக்குங்க இல்லைங்களா? ஏன்னா இந்த காலத்துல வாழ்ந்த ஜனங்கள் அவங்க உள்ள வரும்போதே நிலை எப்படி இருக்குன்னா, ஃபுல்லா இருள் அதிகமா இருக்கு. அந்த நிலையில தான் ட்ரூத்துக்குள்ள அவங்க வரான், கர்த்தர் இயேசு மேல நம்பிக்கை வச்சு வரான். வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் பொய்யா இருக்கிறது உணர்ந்து வசனங்கள் மேல ஆழமாய் கவனம் செலுத்தி வசனங்களை படிக்க ஆரம்பிக்கும் போது தான் சத்திய வெளிச்சம் கிடைக்கும் போது அதற்கு உண்மை காமிக்க ஆரம்பிக்கிறான். அதனால தான் இந்த ஒரு காலப்பகுதியை கர்த்தர் இயேசு கடிந்து கொள்ளவில்லை, எந்த கண்டனம் பண்ணல. ஆனா ஒரு வார்னிங் கொடுக்கிறார். என்ன வார்னிங்னா, எல்லா கால சபையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான வார்னிங் என்னன்னா, உனக்குள்ளதை பற்றி கொள்ளு. அதாவது சாரி, ஒரு முறம் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு. சோ அப்போ சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, இங்க ஒரு கடிந்து கொள்ளுதல் அங்க கொடுக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு பிரைஸ் அங்க பண்றாரு. என்ன பிரைஸ்னா, யூதர் அல்லாதிருந்து, அதாவது யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகி, அதாவது இவங்க பேருக்கு தான் கிறிஸ்டியன், ஆனா உண்மை கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. ஆனா அப்படிப்பட்டவங்க கூட அவங்க சாத்தானுடைய கூட்டாரா இருக்கிறான். சாத்தானா புரியும் இல்லைங்களா? இது சாத்தான் சொல்லும் போது லிட்டரலா எடுக்கலாம், இல்ல சிம்பாலிக் எடுத்துட்டோம்னா இது சாத்தான் யாரை குறிக்கலாம்? ஒருவேளை இது
போப் மார்க்கத்துடைய தலைவன் சாத்தான் தான் இல்லைங்களா? போப் மார்க்கத்தை அந்த ஒரு தவறான அமைப்பை சாத்தான் மக்கள் மத்தியில சபை மத்தியில உண்டாக்கிட்டான். அல்லது சில பேர் சில கமெண்ட்ரி கொடுக்குறாங்க, சாத்தான் குறிக்குது, ரோம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, பட் என்னவோ சில விஷயம் புரிஞ்சுக்கலாம். சாத்தானுடைய கூட்டத்தார் சிலரை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு என்ன சொன்னா, அது எப்படி கொடுக்கிறாருனாமா, அவருங்க வந்து உங்கள் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து, நான் உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஒருவேளை இதை மீன் பண்ணித்தான் பிலதெல்பியா கொடுத்திருக்க வாய்ப்பு. கர்த்தர் அவங்க மேல வச்ச அன்பு, ஒருவேளை சகோதர அன்பு அப்படின்னு நம்ம ஒருவேளை எடுத்துட்டோம்னா, இது எந்த சகோதரன்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் சகோதரன். அப்போ நம்முடைய சகோதரனாக இயேசு இந்த ஒரு காலப்பகுதியில் இருந்த சபைக்கு உண்மையாக வசனத்தை தேடக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் மேல அவர் வச்சிருக்கிற அன்பை புரிஞ்சுக்குவாங்க. என்னன்னா, சாத்தானுடைய கூட்டத்தாரை சில பேர். அப்ப அவங்க வந்து பணிந்து கொள்வாங்களாம். அது என்ன பணிந்து கொள்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்ன ஆங்கிள் புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு வசனம் ஞாபகம் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 14:25. அதாவது, அவனுடைய இருதயத்தின் அந்தரங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு, தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். அப்பதான் இதே போலத்தான் இங்கேயும் இந்த ரெஃபர்மேஷன் தொடங்கின நாட்கள தான் போப் மார்க்கத்துக்குள்ள இருந்த நிறைய பேர், சில பேர் இல்லைங்களா, அவங்க உணர்வு அடைஞ்சாங்க. இல்ல, இங்க ரோமன் கேத்தலிக் ட்ரூத் இல்ல, சோ இங்க தான் ட்ரூத் இருக்குது. தேவன் இவங்களுக்கு சில சத்தியம் வெளிப்பட்டிருக்கிறார். கர்த்தர் இவங்களைய சத்தியம் கொடுத்திருக்கிறார். இவங்க மேல் அன்பாய் இருக்கிறார். அப்போ இப்படியாக சகோதர சகோதரிகளே, அவங்க உணர்ந்து வந்து பணிந்து சொல்லும்போது நம்ம படிச்சோம் இல்லைங்களா, அது அதாவது தேவனை பணிந்து இல்லைங்களா, உங்களுக்கு முன்னாடி வந்து சொல்லுவாங்க, தேவன் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார். சோ இந்த ஆங்கிள் தான் நம்ம பார்க்கிறோம். சோ அப்போ தொடர்ச்சியா சொல்றாரு, இவங்களை பத்தி சொல்லும்போது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படி பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி உன்னை காப்பேன். இதோடைய கமெண்ட்ரி பார்க்கும்போது நமக்கு தெரியும், இந்த சோதனை காலம் பூச்சக்கரத்தின் மேல வரப்போகுது. அதாவது 7ஆம் கால சபையுடைய முடிவுல அங்க நடக்கும் இல்லைங்களா. 7ஆம் கால சபையுடைய முடிவுல இந்த சோதனை காலம், ஹவர் ஆஃப் டெம்டேஷன் என்று சொல்லுவான், அல்லது ஹவர் ஆஃப் ட்ரையல். அப்போ இந்த ஒரு காலம் பூமி மேல வரப்போகுது. அதுல இருந்து தப்பும்படி சொல்லும் போது அதுக்குள்ள நீங்க போக மாட்டீங்க. அதாவது 6ஆம் கால சபை கிட்டத்தட்ட 300 வருஷங்கள் மேல வருது இல்லைங்களா. அவங்க நாட்கள இந்த சோதனை காலம் வராது அப்படின்ற. ஏன்னா 1799 போப் மார்க்கத்துடைய ஆளுகை முடிவுக்கு வருது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த காலப்பகுதியில இந்த சோதனைகள் அங்க வரதில்லை. சோ அதனாலதான் உங்களை நான் காப்பேன் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, கர்த்தர் இயேசு இங்க ஒரு வாக்குத்தத்தம் மாதிரி கொடுக்குறான். ஓகே, இப்படி சொல்லிட்டு அடுத்து இப்போ வார்னிங் வராரு. ஏற்கனவே பார்த்தது போல, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டீர். சகோதர சகோதரிகளே, இது என்ன பாயிண்ட்? நம்முடைய நாட்கள்ல கூட தேவன் நமக்கு சத்தியம் நிறைய கொடுத்திருக்கான். பட் சத்தியம் கொடுத்திருந்தாலும் நம்மள எத்தனை பேர் வசனங்கள் மீதான கவனம், பார்வை செலுத்துறோம்? அது ரொம்ப முக்கியமா. ஏன்னா நம்ம நாட்களிலும் கூட பாத்தீங்கன்னா சில பேர் மனிதர் மேல பிரியமாயிட்டு அவங்களை பின்பற்றக்கூடியவங்களா மாறிறாங்க. இந்த ஒரு டேஞ்சர் இருண்ட காலத்துல இருந்துச்சு. மனுஷர்களை பின்பற்றும், அவங்க சொல்லக்கூடிய போதனைகளை பின்பற்றும், வசனத்தை கவனிக்கிறது இல்லை. மார்ட்டின் லூத்தர் பண எதிர்த்தா இருப்பான், கொஞ்சம் கூட பயம் இல்லை. சத்தியத்துக்காக என்ன எதிர்ப்பு வந்தாலும் தைரியமா எதிர்த்து, யாரையும் பிரியப்படுத்தவோ மனுஷனை பிரியப்படுத்தவோ அந்த காரியத்தை அவர் பண்ணல. அதே போல நம்முடைய நாட்களிலும் மனுஷர் மேல பிரியம் வைச்சு
அவங்க சொல்லக்கூடிய காரியங்களை மாத்திரம் கேட்கறது. வசனங்கள் சொல்லுகிறதா செக் பண்றது இல்ல. வசனங்கள் என்ன சொல்லுது அதை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அப்போ சொல்றார் வார்னிங், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டு. ஏன்னா 7ஆம் கால சபை துவங்கும் போது கிரீடங்கள் நிறைய மாறுதுங்களாம், தலை மாறுது. நிறைய பேர் 6ஆம் கால சபைக்குள்ள வந்தவங்க 7ஆம் கால சபையில அந்த கிரீடத்தை மிஸ் பண்ணிருக்கிறாங்க. 1881 கிரீடம் நமக்கு தெரியும், அந்த அழைப்பு, பொது அழைப்பு முடியுது. நிறைய பேர் கிரீடங்களை மிஸ் பண்ணிருக்கிறாங்க அந்த டைம்ல. அந்த இடத்துல ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு, உனக்குள்ளதை எடுத்துக்கொள்ளாதபடி பற்றி கொண்டு. அப்போ ஒரு பாயிண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த ட்ரூத்துக்குள்ள வரும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு கிரீடம் கிடைப்பதற்கான வாய்ப்புக்குள்ள வந்தாச்சு. ஆனா வாய்ப்புக்குள்ள வந்துட்டாலும் அதை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற. எப்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே நாள்ல இல்ல, இந்த அழைப்புக்குள்ள வந்து ஒவ்வொருவரையும் தேவன் பரீட்சிப்பார். ஒருவேளை இதுக்கு நம்ம அன்ஃபிட் ஆயிட்டோம். ஏன்னா இது கூட முடிவு எடுக்கிறது கர்த்தர் கையில தான் இருக்கு. யாருக்கு கிரீடம் இது கொடுக்கலாம், கொடுக்க கூடாது, கர்த்தர் கையில இருக்குது. சகோதர சகோதரர்களே, தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் சொல்றாரு இல்லைங்களா, ரொம்ப முக்கியம். ஒரு வேலை கையை விட்டு வெளியே வந்துட்டோம்னா அது ரொம்ப பிரச்சனையா, வாய்ப்பையே மிஸ் பண்றோம். ஸோ இந்த விஷயம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்படியாக யார் ஒருவர் ஜெயம் கொள்றாங்களோ தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். தேவனுடைய ஆலயம் குறிக்கிற சபை. அதுல தூணாக்குவேன்னு சொல்லும் போது தூண் எதை குறிக்குதுன்னா, ஒரு ஆலயமே சபை தான். பட் இந்த ஆலயத்துல தூண் என்பது மிக முக்கியமான பார்ட். நமக்கு தெரியலைங்களா, சபை மகிமை விசேஷமா இருக்கும். அப்போ சபையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கனமுள்ள நிலைக்கு அவர்கள் உயர்த்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என் புதிய நாமம், மகிமை அடைந்த இயேசுக்கு என்ன புதிய நாமம் இருக்குது? அந்த நாமத்தை சபைக்கு எழுதுறாரு. நாம் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, சபைக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமை அடைந்த சபைக்கு நீதியாய் இருக்கிற கர்த்தர். பொதுவாக இந்த நாமம்னா என்ன? ஏதோ பேர் கொடுக்கறது பத்திய, கூப்பிடுறதுக்கு பேர்னா இல்ல. பழைய பைபிள் பொறுத்த வரைக்கும் பெயர் சூட்டுறது என்பது என்னன்னா, ஏதோ கூப்பிடுறதுக்கு. இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா கூப்பிடுறதுக்கு தான் பெயர் வைக்கிறோம் குழந்தைகளுக்கு. பட் பைபிள் அப்படி இல்லை. ஒரு பெயர் வைக்கிறாங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறப்பு சூழ்நிலை, அந்த குழந்தையுடைய வளரக்கூடிய நிலை இல்லைங்களா, அதை வச்சுதான் அங்க பேர் வைப்பான். சம்டைம் அந்த பேரை வச்சு அந்த குழந்தையுடைய வாழ்க்கை இருக்கும். நம்ம படிச்சிருக்கோம் நிறைய உதாரணம், நிறைய முற்பிதாக்களுடைய பெயர்கள்லாம் எடுத்து படிச்சோம்னா அங்க அந்த மாதிரி பார்ப்போம். யாக்கோபுன்னு பேர் வச்சாங்க, அதே மாதிரி இருந்தார் இல்லைங்களா, அவர் ஏமாத்திர வேலை பண்ண. அதே போல நம்ம சில நேரங்கள் பேர் மாற்றம் கூட பண்ணுவோம். பெனோனின்னு வச்ச பேரை பென்யமின் அப்படின்னு மாத்தலாம். அர்த்தங்கள் இருக்கு, ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய கேரக்டரா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும். இப்ப தேவனுக்கு கூட பாத்தீங்கன்னா சில நாமம் படிக்கிறோம், இருக்கிறவராகவே இருக்கிறேன். இது என்ன காமிக்குது? அவருடைய நிலையை காமிக்குது. தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்றத அவருடைய நிலையை குறிக்கக்கூடியதா இருக்குது. ஏதோ நாமம் சொல்லும் போது நம்முடைய பூமிக்குரிய வழக்கத்தின்படி பார்த்தோம்னா கூப்பிடுறதுக்கு பயன்படுத்துறது. பட் பைபிளை படிக்கும் போது அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய நிலை பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்ப சபை மகிமை அடைந்த பின்னாடி அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை அந்த நாமத்தினால தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் அது என்ன நேம் அப்படின்னு பர்டிகுலரா இங்க வசனங்கள் இல்லை. ஸோ நம்ம அது மகிமை அடைந்த பின்னாடி தான் அந்த விஷயங்கள் நமக்கு இன்னும் தெளிவாக தெரியும். ஓகே, அப்போ ஒரு பாயிண்ட் அங்க பிரதர் சொல்றாரு, not upon the Philadelphia church but upon those who came after them, the Laodicean church. என்ன பாயிண்ட்னா, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வரப்போகிற சோதனை காலம். அது பிலதெல்பியா காலத்துல கிடையாது,
அது லவோதிக்கா காலத்துல தான் அங்க விஷயங்கள் அங்க நடக்கும். ஸோ இந்த விஷயம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இப்போ லவோதிசியா காலத்துக்கு வந்துடலாம். மிக முக்கியமான காலப்பகுதி, நாம் இருக்கக்கூடிய காலப்பகுதி, நம்மளை பத்தி, நம்முடைய நிலையை பத்தி, நம்ம வாழக்கூடிய காலங்களை பத்தி கர்த்தர் நமக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கிறார். நம்முடைய நிலை என்பதை என்னன்னு காமிக்கிறார். கிட்டத்தட்ட இதெல்லாம் படிக்கும்போது இது என்னன்னா ஒரு மெடிக்கல் என்ன சொல்லலாம், ஒரு ரிவ்யூ மாதிரி. மெடிக்கல் ரிவ்யூனா புரியுது இல்லைங்க? அதாவது ஒரு பேஷண்ட்டுடைய கண்டிஷன் என்னன்னு டாக்டர்ஸ் ரிவ்யூ கொடுத்துருப்போம். அதை படிக்கும்போது தான் நம்முடைய நிலை என்ன, அதில் நிறைய பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாரு, வார்னிங் கொடுத்துருப்பாரு, எது சாப்பிடக்கூடாது, என்னென்ன சாப்பிடணும் இல்லைங்களா? அது போல 7 கால சபைக்குமான ஒரு பிரிஸ்கிரிப்ஷன், ஒரு மெடிக்கல் ரிவ்யூ, மெடிக்கல் அசஸ்மெண்ட் இதுதான் இதை கொடுத்துருக்காரு. அப்படின்னா நம்முடைய பரலோகத்தின் போகக்கூடிய ஜனங்களா வந்திருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய நிலை என்ன, நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருந்தா ஜெயம் கொள்வோம் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு பிக்சர் தேவன் நமக்கு காமிக்கிறான். இப்போ நமக்கு வரலாம். லவோதிசியா உடைய மீனிங் பரீட்சிக்கப்பட்டவர்கள் அல்லது ஜட்ஜ்டு பீப்புள். இன்னும் சில இடத்துல ஜஸ்டிஸ் ஃபார் பீப்புள் அப்படி வருது, ஜனங்களுக்கான நீதி அல்லது நியாயம் தீர்க்கப்பட்டவர்கள். சோ இந்த 7ஆம் கால சபை கொஞ்சம் வித்தியாசம். எப்படின்னா 6 கால சபையிலுமே நான் வருவேன், வந்து உங்களுக்கு செய்வேன், வந்து இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா 7ஆம் கால சபையில நான் வந்துட்டேன், நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். 7ஆம் கால சபை ரொம்ப விசேஷமானது. ஏன்னா இந்த கால சபையில தான் கர்த்தருடைய கடைசி பாதகங்கள் உருவாகக்கூடிய காலப்பகுதி இல்லைங்களா? எவ்வளவு ஒரு விசேஷமா இருக்கு இல்லைங்களா? ஆச்சரியமா இருக்கும். அப்ப இது ஆரம்பிக்குது 1874 இருந்து. எது வரைக்கும் போதுங்களாமா? இந்த 7ஆம் காலம் குளோரிபிகேஷன் ஆஃப் சர்ச் அப்படின்ற. அன்பான சகோதர சகோதரிகளை நோட் பண்ணிக்கோங்க. 7ஆம் கால சபையுடைய முடிவு குளோரிபிகேஷன் ஆஃப் சர்ச், சபையுடைய மகிமையாக்கப்படுதல். சபையுடைய மகிமையாக்கப்படுதல்னா என்ன? ஏற்கனவே நம்ம வாட் பாஸ்டர் ரசல் செட் அபவுட் எண்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டடியில இந்த ஒரு டாபிக் படிச்சிருக்கிறோம். குளோரிபிகேஷன் ஆஃப் சர்ச்னா என்ன, சபையுடைய முடிவு பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த டைட்டில் ரொம்ப முக்கியமா இருக்கும். அது வரைக்குமே அங்க போகுது. அது வரைக்குமே 7ஆம் காலம் அங்க வருகிறதா படிக்கும். ஸோ அப்போ இதான் கண்டுபிடிக்கிறோம். இந்த காலப்பகுதி சத்தியம், தேவன் கர்த்தர் இயேசு வந்திருந்து போஜனம் கொடுக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியா இருக்குது. இந்த காலப்பகுதியில நம்ம படிக்கலாம். இந்த மெசேஜ்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஏதோ கடைசி கால பாதகங்கள் மாத்திரம் இல்லை, இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா கிறிஸ்டியன்ஸ் இல்லைங்களா? கிறிஸ்டியன்ஸ் டோட்டல் எல்லா கிறிஸ்டியன்ஸ் இதுல உண்மை அங்கங்கள் அவங்க அந்த வார்னிங்கை ஏற்றுக்கொண்டு தங்களைய கரெக்ட் பண்ணி ஜெயம் கொள்ளுவாங்க. ஸோ இப்போ நாம பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் சொன்ன மாதிரி இது வந்து இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற அனைவருக்கும் இந்த ஒரு மெசேஜ் அங்க போகுது. அப்படின்னா எல்லா பெயர் சபைகளும் சேர்த்து குறிக்கும். பாருங்க இங்க எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சி, ஒரு உண்மையான விட்னஸ், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறார். பொதுவா இந்த இடத்துல ஆமேன் என்ற வார்த்தை நம்முடைய கர்த்தர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படி ஆகட்டும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? பட் இந்த ஆமேன் என்ற வார்த்தையை பைபிளை எப்படி பயன்படுத்திருக்கிறாங்கன்னா, மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். அதாவது சொல்றது 100% உண்மை. இதை பத்தி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஆமேன் அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்குது. அது தேவனிஷ்டமாயிடுச்சுன்னா இன்னொரு முறை நம்ம பார்க்கலாம். ஸோ எனவே நம்ம அதுல ரொம்ப டீப்பா பார்க்க இருக்கிறதுனால இதை பத்தி ரொம்ப அதிகமா டச் பண்ண போறது இல்லை. ஸோ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கிற உண்மையுள்ள சாட்சி யாருக்கு? ஸோ தேவனுக்கு சரிங்களா? தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பியிருக்கிறார் அப்படின்றதுக்கான உண்மையான சாட்சி கர்த்தர் இயேசு. இந்த பாயிண்ட் தான் கிட்டத்தட்ட இது வந்து உயிர்
உயிர்த்தெழுதல் மாதிரி தான் அங்க வருது இல்லைங்களா? எழுதலுக்கான சாட்சி கர்த்தர் இயேசு. அப்ப இது இந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இத பத்தின உள்ள விஷயங்கள் பார்க்கலாம். ஆச்சரியம் என்னன்னா, மத்த எந்த சபைக்கும் சொன்ன மாரி எந்த பிரைஸுமே இல்ல. இல்லைங்களா? ஒரு ஸ் அ ஒரு ஒரே சபையில மாத்திரம் கடைசியில ஒரு பிரைஸ் பண்ணுவார். தன் வஸ்திரங்களை கரைப்படுத்தாத சில பேர் உன்னிடத்தில் உண்டு. ஆனா இந்த சபை காலத்துல எந்த பிரைஸுமே இல்ல. ஆனா எப்படி ஆரம்பிக்கிறார்னா, ஒரு கடிந்து கொள்ளுதல், கண்டனம் பண்றது ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு வார்னிங் குடுக்கிறார். அதாவது நீ உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். வொர்க்ஸ். 7ஆம் கால சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருக்கிறாங்களாமா? குளிரும் இல்ல, அனலும் இல்ல. ஒண்ணு ஜீலா இருக்கணும், இல்ல டோட்டலா உலகத்துக்குள்ள போணும். அந்த மாரி இல்லாம நீ எப்படி இருக்கன்னா, வெதுவெதுப்பா இருக்கிற. ஒண்ணு இப்படி இருக்கணும், இல்லன்னா அப்படி இருக்கணும். இல்லைங்களா? இது உண்மைதான். இது நம்ம பெயர் சபைகளுக்கு அப்ளை பண்ணலாம். பட் நமக்கு கூட இந்த விஷயம் ஒரு வார்னிங் தான். நம்முடைய கான்செக்ரேஷன் லைஃப்ல கூட சில நேரங்கள்ல நம்ம குளிரா இருக்கக்கூடிய நிலை வருது அப்படின்னா, அது ரொம்ப வொர்ஸ்ட் தான். அதுக்காக குளிரா இருக்குன்னு சொல்லல. குளிராய் ஒண்ணு குளிராயிரணும். இல்லைன்னா அனலா இருக்கும். ஆனா அது 2க்கு நடுவுல இருக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்றார். அப்ப சொல்லும்போது இப்படி நீ 2ம் இல்லாம வெதுவெதுப்பா இருக்கிறதுனால, அது வாந்தி பண்ணக்கூடிய ஃபீலிங் வரும். அப்ப என்னதான் ஆகும்? வாந்தி தான் பண்ணிரும். சரிங்களா? ஆக்சுவலி இந்த வசனம் பெயர் சபைக்கு அப்படியே பொருந்தும். ஏன்னா, பெயர் சபைய நமக்கு தெரியும் இல்லைங்களா? 1881 இல்லைங்களா? வாந்தி பண்ணி போட்டார். வாந்தி பண்ணிட்டார். ரிஜெக்ட் பண்ணிட்டார். பெயர் சபையில டோட்டலா அமைப்புகளை ரிஜெக்ட் பண்ணிட்டார். இந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா, இதுல சொல்லப்பட்ட இந்த எச்சரிப்பு நமக்கு ஒரு பாடம் என்னன்னா, நமக்கும் இந்த நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான். அப்பதான் சொல்றாரு, நீ நிற்கிற நிலைமை இப்ப நமக்கு சொல்றாரு, நிர்பாக்கியமா இருக்கிற. நிர்பாக்கியம்னா புரியுதுங்களா? ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை. உனக்கு எந்த பாக்கியம் இல்லாத நிலை. அனுகூலம் இல்லாத ஒரு நிலை. பரிதபிக்கப்படத்தக்கவனுமா இருக்கிற. தரித்திரன். தரித்திரன் சொல்லும்போது ஏழை. அதாவது சத்தியம் இல்ல ஆக்சுவலி. சத்தியத்துல சலிப்பா இருக்கும். சத்தியம் இல்லாத ஒரு நிலை. தரித்திரம். ஏன் சத்தியம் இல்லைன்னா, சத்தியத்தை பார்க்க முடியல. குருடன். அப்புறம் நிர்வாணி. அதாவது பாவத்தை மறைக்கிறதுக்கு கர்த்தருடைய வஸ்திரம், நீதியின் வஸ்திரம் இல்லாம நீ இருக்கிற. இத நீ உணராம நீ எப்படி இருக்கிறேன்னா, என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்னா, எல்லாம் ஐஸ்வர்யமா நான் இருக்கிறேன். திரவிய சம்பனம் என்றும் எனக்கு எந்த குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா. இந்த வசனத்தை பொதுவா பெயர் சபைக்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஆனா இத வேதமானவர்களுக்கு அப்ளை பண்ணலாம். நல்லா கவனிங்க. வேதமானவர்கள். நிறைய வேதமானவங்க நினைச்சிட்டாங்க, நம்ம ட்ரூத்குள்ள வந்தாச்சு. நிறைய ரீப்ரிண்ட்ஸ், வால்யூம்ஸ் எல்லாம் நம்ம கையில இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்ல. கரெக்டான ட்ரூத்துக்குள்ள இருக்கிறோம். கரெக்டான ட்ரூத்துக்குள்ள இருக்கிறது உண்மைதான். பட் ட்ரூத் கரெக்டா நமக்குள்ள இருக்குதா? அதான் விஷயம். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது. நம்முடைய நிலையை உணருன்ற நீ நிர்பாக்கியம், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி. நம்மள வேதமானவர்கள் ட்ரூத் எல்லாம் இருக்கிறாங்க. பட் ட்ரூத்துக்குள்ள இருந்தாலும் ட்ரூத்தை சரியா பார்க்கக்கூடிய பார்வை இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சத்தியத்தை உள்வாங்கக்கூடிய ஒரு நிலை காணப்படணும். சத்தியத்தினால தங்கள் வாழ்க்கை நிரப்பப்படக்கூடிய நிலைமையில காணப்பட வேண்டியிருக்கு. ஏதோ சத்தியத்துக்குள்ள இருக்கிறோம், வந்துட்டோன்றதுல பெருமை பாராட்டுறது விஷயம் இல்லை. அப்போ சொல்றாரு, நெருப்பிலே நான் உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறேன். நீ ஐஸ்வர்யவான் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்றாரு, முதல்ல என்கிட்ட வாங்கு. என்ன வாங்கு? கோல்டு.
கோல்டு குறிக்குது தேவனுடைய வார்த்தைகள் தான். அதுவும் நெருப்பிலே புடமிட்ட வார்த்தைகள். ஷார்ப்பான ட்ரூத், கிளியர் ட்ரூத், தெளிவான சத்தியம், சுத்தமான, இல்லைங்களா? எந்த என்ன சொல்லலாம், சத்தியம் ரொம்ப பளபளப்பா இருக்கும், தெளிவா நமக்கு தெரியும். ஆனா அது நெருப்புல போடப்பட்டிருக்கு. அது நம்மளை நிதானிக்க வைக்கும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சத்தியம். அந்த சத்தியத்தை வாங்கக்கூடிய அர்த்தம் என்னன்னா, சத்தியத்தை வாங்குறதுக்கு நம்ம பிரயாசம் எடுக்கணும், இல்லைங்களா? 53 கிளாஸ் கேட்டோம், அதோட முடிஞ்சு போச்சு இல்ல. வாரமா சண்டே வரோம், சப்ஜெக்ட் கேட்கிறோம், போறோம், அப்படி இல்லை. சத்தியத்தை தேடணும். தேவன் இன்னும் சில ஆழமான சத்தியங்கள் கொடுப்பாங்க, அதுக்கு நம்ம தேடணும். நம்முடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கை காமிக்க வேண்டியது, அதான் வாங்கணும் அப்படின்னா ஒரு பிரயாசம் எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாத படிக்கு வெண் வஸ்திரங்களை வாங்கிக்கோ, நீதியின் வஸ்திரம். சோ இந்த நீதியின் வஸ்திரத்தின் மேல ரொம்ப கவனம் வைக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அடுத்து சொல்றாரு, கண்ணுக்கு கலிக்கம் போடு. உன் கண் பார்வை ரொம்ப கம்மியா இருக்கு, சரியா ட்ரூத்தை சரியா பார்க்கறதுக்கு சிரமமா இருக்கு. கலிக்கம் போடு. கலிக்கம் கூட எதுனா கிருபை தேவன் வாங்கிக்கணும். சில சத்தியங்கள் புரிவதற்கு வேண்டிய கிருபையை தேவன்கிட்ட வாங்க வேண்டியிருக்கு. அதான் சொல்றாரு, உனக்கு நான் ஆலோசனையா சொல்றேன், நான் நேசிக்கிறவங்களை, இங்க வரக்கூடிய வார்த்தை ஃபீலியோ, நான் நேசிக்கிறவங்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். அப்போ சகோதர சகோதரிகளே, நம்முடைய லைஃப்ல சிக்ஷைகள் ரொம்ப முக்கியமா இருக்கு. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்பதை சிக்ஷைகள் மூலமாக உணரலாம். ஏன் சிக்ஷிக்கிறார்? சரியான பாதைக்குள்ள வரும், சத்தியத்துக்கு செவி சாய்க்கணும், சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டு உண்மை எதுவோ அதுக்கு உண்மையா நிற்க வேண்டியிருக்கு. உண்மைத்தை நம்முடைய காலப்பகுதி வெதுவெதுப்பான ஒரு நிலை. இது ஏதோ பேர் சபைக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணோட முடிக்க கூடாது. பேர் சபை மேல இந்த வசனத்தை அப்படியே போட்டுட்டு நம்ம ஃப்ரீ ஆயிர நினைச்சு கூடாது. நம்மளும் இந்த வெதுவெதுப்பான நிலை வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இதை பத்தி நம்ம நிறைய விஷயம் படிச்சிருக்கிறோம். இப்போ 2021 வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய நிலை எப்படி இருக்கு? வெதுவெதுப்பா இருக்கா, இல்ல வைராகியம் உள்ளவங்களா இருக்கிறோமா? யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ சொல்றாரு, ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. இங்கிலீஷ்ல பி ஜீலஸ், வைராகியம் ஆயிட்டு மனம் திரும்பு. வைராகியம் ஆயிருங்க, உணர்வடைங்க, ரெப்பன்ட் ஆகுங்க, மனம் திரும்புங்க. சகோதர சகோதரிகள், நம்ம நாட்கள் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. டிராவல் பண்றது ஈஸி. நீங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பைபிள் எடுத்துட்டு போவோம், இப்ப நம்ம பைபிள் கொண்டு போறது இல்லை. பைபிளுக்கு பதிலாக போன். ஏன்னா பைபிளை திறந்து பார்க்கறத விட போன்ல பார்க்கறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஈஸியான விஷயங்கள் நிறைய வந்ததுனால அதுவே நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேஷுவாலிட்டி, அதாவது ரொம்ப ஏனோதானோ என்ற ஒரு நிலைக்குள்ள நம்ம தள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், வைராக்கியமா இருக்கணும், மனம் திரும்ப வேண்டி இருக்கு. கான்செக்ரேஷன் விஷயத்துல உண்மையாக நிறைவேற்ற வேண்டி இருக்குது. அப்பதான் சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். பாருங்க, இங்க ஒரு வாசற்படி. ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். அப்ப இந்த கதவு எதுனா, இது நம்முடைய இருதயத்தின் கதவு. இது இயேசு வந்துட்டார். இப்போ சில விஷயங்கள் நம்ம கிருபை கொடுக்கிறார், சில சத்தம் கொடுக்கிறாரு. சத்தம் கொடுக்கிறத கேட்டு திறந்தால் ரொம்ப ஒரு ஆச்சரியமான கணம் என்னன்னா, உட்காந்து நம்ம கூட உட்காந்து சாப்பிடுவாங்களாம். அளவில்லா சத்தியங்களையும் ஆச்சரியமான சத்தியங்களையும் கர்த்தரோடு கூட கர்த்தர் நமக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க, புரிய வைப்பாங்க. பட் நம்ம செய்ய வேண்டிய வேலை திறக்கணும், இருதயத்தை செலுத்தணும், மனதை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். மனதை செலுத்தவில்லை என்றால், இருதயத்தை திறக்கவில்லை என்றால் கிடைக்காது. கர்த்தர் இயேசு 2ஆம் வருகை வந்திருக்கிறாங்க இந்த நாட்கள்ல. சோ வந்திருந்தாலும்
யார் வந்திருக்கிற அவரை தேடுகிறார்களோ அவங்களுக்கு தேவன் சத்தியத்தை அபரிவிதமா கொடுப்பார். புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுப்பான் இல்லைங்களா? சோ இப்படியாக ஜெயம் கொள்ளக்கூடிய ஜனங்களுக்கு கர்த்தர் இயேசு உடைய சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு கர்த்தர் ஒரு கிருபை கொடுக்கிறாரு. எப்படி தேவன் உட்கார வச்சார் அவரை. அப்ப இது என்ன காமிக்குதுன்னா, ராஜரீகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு, இயேசுவோடு கூட அரசாட்சி பண்ணக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கும் இல்லைங்களா? அதாவது என்ன சொல்லணும்னா, இவங்க நியாயந்தீர்க்கப்பட்ட ஜனங்கள், லவதேசியா, உலகத்தையே நியாயம் தீர்க்கக்கூடிய, ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய சிங்காசனத்துல கர்த்தரோடு கூட உட்காரக்கூடிய நிலைக்கு அவர்கள் உயர்த்தப்படுறாங்க. இது யாருக்குன்னா, ஜெயம் கொள்ளுகிற வகுப்பா. சகோதரர்களே, கடைசியா முடிக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 7 கால சபைக்கும் ஒரு மெசேஜுமே 7 சத்தியங்கள், 7 மெசேஜுமே சொல்லும் போது காதுள்ளவன் கேட்க கடவன். அது என்ன காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லும் போது, இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிப்பா இருக்கட்டும், புத்திமதியா இருக்கட்டும், கண்டனங்களா இருக்கட்டும், இல்ல புகழ்றதா இருக்கட்டும், எல்லாமே 7 கால சபைக்கு சொல்லப்பட்ட சகல விஷயங்களும் கடைசி காலம் வாழ்ந்துட்டு இருக்க சபை ஜனங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. நமக்கு தெரியும் இல்லைங்களா, லவோதிக்கேயா காலத்துல உண்மையான கோதுமை மணிகள் இருக்கிறாங்க, கலைகளும் இருக்கிறாங்க. இந்த கலைகளும் கோதுமை மணிகளும் இருக்கிறவங்க தான் லவோதிக்கேயா கால சபை. அப்போ இங்க சொல்லப்படக்கூடிய சகல மெசேஜுமே கோதுமை வகுப்பார் மாத்திரமே செவி சாய்த்து கேட்பாங்க இல்லைங்களா? But the Lord know that only few would hearken to the warning and call. இந்த மெசேஜ் 7ஆம் கால சபைக்கு எல்லாருக்கும் போனாலும், கலை வகுப்பாருக்கும் போகுது, கோதுமை வகுப்பாருக்கும் போகுது. ஆனா யார் தான் கேட்பாங்கன்னா, கோதுமை வகுப்பார். அது ரொம்ப கம்மி, வெரி ஃபியூ, ஒன்லி ஃபியூன்ற. அப்பதான் சொல்றேன், அந்த வெறும் கம்மியானவங்க தான் who still have an ear for the truth, சத்தியத்தை கேட்கக்கூடிய காது இருக்கு, அவங்க தான் who overcome the general disposition and spirit of Babylon. இவர்கள் தான் பாபிலோனுடைய ஆவியை மேற்கொள்வார்கள். பாபிலோனுடைய பொதுவான தம்முடைய பாபிலோனின் நிலையை மேற்கொள்ளக்கூடிய ஜனங்களா இருக்கும். ஆகிய சகோதர சகோதரிகளே, ட்ரூத்துக்குள்ள வந்துட்டாலும், பாபிலோனை விட்டு வெளியே வந்துட்டாலும் இல்லைங்களா? ஏன்னா இந்த காலப்பகுதி பாபிலோனை விட்டு வெளியே வர. ஆனா பாபிலோனை விட்டு வெளியே வந்தாலும் பாபிலோனுடைய ஆவி நமக்குள் வராதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. ஏன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு, பாபிலோன் ஆவியுடைய ஜனங்களுக்கு, அவங்களுக்கு காது கிடையாது. எனவே அவங்களுக்கான நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். 4th வால்யூம்ல பிரதர் அங்க பேசுறான், 41ஆம் பக்கத்துல. அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள்ல இந்த 7 மெசேஜ் படிக்கக்கூடிய நாம சில கேள்விகள் கேட்கலாம். இந்த கேள்விகள் நமக்கு சுய பரிசோதனை பண்றதுக்காக கேட்டுக்கலாம். என்னன்னா, இந்த கடைசி நாட்கள்ல சத்தியத்துக்காக சாட்சி கொடுக்கிறேன்னா, கிடைக்கக்கூடிய சரியான வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு இருக்கிறேன்னா, சத்தியத்தை சொல்லக்கூடிய, சத்தியத்தின் வேலைகள் பிரசங்கம் பண்ணக்கூடியது அல்லது போயிட்டு அறிவிக்கக்கூடிய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறேன்னா, சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்னா, இது முதல் கேள்வி. அதுக்கப்புறம் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நான் தேடுகிறேன்னா, இது அவருடைய நீதியை தேடுறது பத்தி ஒரு சப்ஜெக்ட் ஏற்கனவே பார்த்திருக்கோம். நீதியை தேடுறதுனா என்ன இல்லைங்களா? அடுத்து 3வது கேள்வி, ஆர் வி ஸ்டடிங் டு ஷோ அவர் செல்ஃப் அப்ரூவ்ட் அண்ட் காட்? ரொம்ப முக்கியமான கேள்வி. தேவனால ஒரு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா, நம்ம தேவனுடைய வார்த்தைகளை சரியான வகையில பிரிச்சு படிக்கிறோமா? எது டாக்டரின், எது உபதேசம், எது ப்ராஃபஸி, எது ஆர்டர் அண்ட் டிசிப்ளின், ரொம்ப தெளிவா சத்திய வசனங்களை பகிர்ந்து பகுத்து படிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தேவனுடைய வார்த்தையில உபதேசத்துக்காக நம்ம தேவனுடைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமா? சகோதரர்களுக்கு நம்ம வேலை செய்யறோமா? அன்பு இல்லை. சகோதரர்களுக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோமா? தேவன் செய்யக்கூடிய மாபெரும் திட்டத்துல நம்முடைய பங்கை நாம் சரியா பண்ணிட்டு இருக்கிறோமா? தேவனோடு கூட இணைந்து தேவனுடைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமா?
இந்த கேள்விகள் எல்லாம் சுய பரிசோதனைக்காக நாம் கேட்டுக்கொள்ளலாம். நம்முடைய இருதயம் என்ன ஒரு ஆன்சர் சொல்லுது? ஒருவேளை வெதுவெதுப்பா இருக்கு ஃபீல் பண்றீங்களா? இம்மிடியட்டா கர்த்தர் சொன்ன மாரி ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. சகோதர சகோதரிகளே, இவ்விதமாக இந்த 7 மெசேஜ் அந்தந்த கால சபைக்கு கொடுக்கப்படுறதுனால ஜெயம் கொள்ளுகிற வகுப்பாருக்கு கிருபையும் சமாதானமும் கிடைக்கும். பாருங்க, இது ஒரு அருமையான விஷயம். இது ஒருவேளை இந்த மெசேஜ் இல்லைன்னா நம்முடைய நிலையை பத்தி தெரியாது. நம்ம ஓடுறது ஓட்டம் எப்படி போயிட்டு இருக்குது, கரெக்டா தான் ஓடிட்டு இருக்கிறோமா, நமக்கே தெரியும். அதனால தான் யோவான் சொல்லும்போது 7 ஆவினால உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். இந்த மெசேஜை படிக்கும்போது நமக்கு கிருபை கிடைக்குது. ஏன் என்ன கிருபை தெரியுங்களா? இதெல்லாம் படிக்கிறதுனால தான் ஒருவேளை நம்ம நிலை ஒஸ்டா இருந்தாலும் ஒஸ்டா இருக்கிற நிலையை கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அது பெரிய கிருபை. சமாதானம் கிடைக்குது. என்ன சமாதானம்? இப்படியாக என்கரேஜ் பண்றேன். நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிவார்டு நம்ம கொடுக்குறோம். இதனால தான் யோவான் அந்த விஷ் பண்ணும்போது 7 ஆவிகளாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி முடிக்கிறோம். அப்போ இந்த ஒரு மேலோட்டமான ஒரு வியூ பார்த்துருக்கிறோம். 7 கால சபை பத்தி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்ம நம்புறோம். பட் இது பத்தாது, நீங்களும் இன்னும் ஸ்டடி பண்ணணும். சகோதர சகோதரிகளே, தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க இந்த ஸ்டடி பண்ணி முடிக்கிறதுக்கு. அடுத்து நாம வேற ஒரு டாபிக்ல நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே காத்து வழி நடத்தி கிருபை செய்வாராக. ஆமென்.